தமிழும் சரஸ்வதியும் சிரியால் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். போதும் அர்ஜுன், நிறுத்துங்க. என்னுடைய கண்ணு முன்னாடியே என்னுடைய வீட்டில் இருக்கவங்கள நீங்கள் திட்டுறீங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்க? இதில் எனக்கு விருப்பமாக இருக்கிறதுனால தான் அவங்க இந்த ஒரு டிசிஷனை எடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் இப்படி ஒரு டிசிஷன் நான் எடுக்க சொன்னேன். இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்கள் சொந்த செலவில் ஒன்றும் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலை எனக்காக ஓப்பன் பண்ணலை. இல்லை, நான் ஒவ்வொரு முறையும் வந்து என்னுடைய ஆசையை கேட்கும்போது அதை இக்னோர் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், கனவு இருக்கும்ன்றதை நீங்கள் நினைச்சு கூட பார்க்கல. இந்த மாதிரி ஒரு அர்ஜுனை தான் நான் விரும்பலை. என்னுடைய ஆசையை வந்து நிறைவேற்றணும், எனக்கு எல்லா விதமான உரிமையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. உடனே அர்ஜுன் வந்து, இல்லை ராகினி, அவங்க உன்னுடைய சொத்தை வந்து உன் பேரில் இருக்கிறத எழுதி வாங்கணுன்றதுக்காக இப்படி பண்ணுறாங்க. போது நிறுத்துங்க. என் வீட்டில் இருக்கவங்க எப்பவுமே இப்படியெல்லாம் நடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நடிப்புங்கிறது வரவே வராது. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் தகுதியை நீங்கள் தாழ்த்திக்கிட்டே போகிறீங்க. என்னுடைய அம்மா ஆசைப்படி நான் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுவேன். அங்கே வர ஏழைங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக நான் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ராகினி அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.